ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் திருப்பள்ளி எழுச்சி 6வது பாடல் தான் பார்க்க போகிறோம். பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புறு கண்ணியர் மானுடத்து இயல்பில் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புறு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே இப்பிறப்பறுத்து எமையாண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருள் ஆயே. இந்த பாடலுக்கான விளக்கத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். செந்தாமரை மலர்கள் மலர்ந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் வசிக்கும் சிவபெருமானே, எம்பெருமானே, உன் அருள் என்னும் பெருந்தகைமையை உள்ளத்தில் உணரும் அடியவர்கள் பரபரப்பற்றவர்களாய் பந்த பாசங்களை உதறிவிட்டு உன்னை தரிசிக்க வந்து நிற்கின்றனர். கண்ணில் மை தீட்டிய பெண்மணிகளும் உலகியல் முறைப்படி கோயிலில் கோலமிடுதல், இறைவனை மலரால் அர்ச்சித்தல், இறைவனுக்கு மலர் சூட்டுதல் போன்றவற்றை செய்து வணங்குகின்றனர். பார்வதியின் துணைவனே, எங்கள் அனைவருடைய பிறவிப்பிணியையும் நீக்கி எங்களை ஆட்கொண்டு முக்தி நிலை தர உடனே நீ விழித்தருள வேண்டும் அணங்கின் மணவாளா பார்வதியின் துணைவனே என்றதால் அன்னையின் கருணை நினைவு கூறப்பட்டது. நீ கைவிட்டாலும் அன்னை கைவிட மாட்டாள் என்பது உட்பொருள். பந்தபாசமே வேண்டாமென்று சிவனே கதி என சரணடைய வந்தவர்களும் நிற்கின்றார்கள். அதே நேரம் உலகியல் இச்சை கொண்டவர்களும் வணங்கி நிற்கின்றார்கள். எப்படிப்பட்டவர் என்றாலும் அருள் புரிதல் நின் கடன் என்பது கருத்து. அனைவருக்கும் பிறப்பற்ற நிலை தந்து பேரானந்தத்தில் திளைக்க வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் மாணிக்க வாசகர். பிறப்பற்ற நிலை வேண்டுமானால் இறைவனை சரணடைய வேண்டும் என்ற கருத்தை பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் என திருக்குறளும் கூறுகிறது. என்னங்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.